ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொடி பண்ண போகிறேன். அதுக்கு வானலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை நம்ம வறுத்துப்போம். நல்லா ஒரு சுண்டைக்கு அளவு பெருங்காயம் எடுத்து நல்லா அதை நல்லா அழுத்தி விட்டு அதோட நான் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இதில் உப்பு, பெருங்காயம், மிளகாய், சிவப்பு மிளகாய், முருங்கைக்கீரை, அது காய வச்ச முருங்கைக்கீரை. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நீங்கள் போட்டு இதை நம்ம வறுத்துங்க. கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். இப்போ இதோட நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நான் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. ஃபஸ்ட்டு இதை சேர்த்து கொஞ்ச நாள் வறுத்துங்க. அது கொஞ்சம் கலர் லேசாக மாறினோடனே நம்ம அடுத்தது துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி சேர்க்க உங்களால் முடியல, தனித்தனியாக வறுத்துங்க. பெருங்காயத்தை வறுத்துட்டு இந்த உளுத்தம்பருப்பை வறுத்துட்டு நல்லா செவக்க இருக்கணும். வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது துவரம்பருப்பையும் அதேமாரி தனித்தனியாக போட்டு வறுத்துங்க. நான் இதில் கொஞ்ச நாள் விட்டு இதை வறுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி இந்த வறுத்ததுனால எனக்கு அந்த கலர் கரெக்டாக வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துருவேன். இப்போ இதை சிம்மில் வச்சே வறுக்கணும். ஏன்னா துவரம்பருப்பு சீக்கிரம் கலர் மாறிடும். அதனால் நீங்கள் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுங்க. இப்போ துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டும் கொஞ்சம் நல்லா செவர வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், சிகப்பு மிளகாய். அதையும் இதோட சேர்த்து வறுத்துறோம். மிளகாயும் நல்லா வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை இருக்கணும். உங்களுக்கு கலர் மட்டும் மாறக்கூடாது. இதையும் நல்லா நம்ம வறுத்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஜீரண சக்தி நமக்கு கிடைக்கும். அதையும் சேர்த்து வறுத்துட்டு கல் உப்பு அதையும் இதோடய சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் செவக்க வறுத்துக்கணும். இப்போ ஜீரகத்தை சேர்த்து லேசாக வறுட்டிட்டு அடுத்தது நம்ம உப்பையும் சேர்த்துப்போம். இதெல்லாம் வறுத்து எடுத்த பிறகு நம்ம இந்த முருங்கைக்கீரை நம்ம அதையும் வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரை லேசாக சூடானா போதும். ஏன்னா நல்லா 1 வாரம் வரைக்கும் நான் காய வச்சுருக்கேன். வீட்டிலே உள்ள முருங்கைக்கீரை தான். இப்போ இதை நல்லா கலர் மாறின பிறகு நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு தனியாக வச்சிடும். நம்ம அரைக்கும் போது ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிட்டு அதோட அடுத்தது நம்ம இந்த லேசாக சூடு பண்ண இந்த முருங்கைக்கீரையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நிறைய அயன் சத்து இருக்குது முருங்கைக்கீரையில். நல்லா மலச்சிக்கலை போக்கும். நம்ம சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். அல்லது சாதத்தில் இந்த பொடியை நீங்கள் சாதத்தில் சாப்பிட்லாம். தண்ணி பொடியாக இருந்ததுன்னா நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்லாம், தோசையில் வச்சு சாப்பிட்லாம். நான் அந்தமாரி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கலர் மாறின பிறகு நான் இதை எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா தெரியுது உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா செவந்து வந்தால் தான் அந்த பொடி பருப்பு பொடி நல்லா வாசனையாக இருக்கும், முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த இதுலேயே நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம முருங்கைக்கீரையை லேசாக சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த முருங்கைக்கீரை நான் வீட்டிலே பறித்தது தான். நான் வீட்டிலே நல்லா பறிச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கடையிலலாம் வாங்கினோம்னா ஒரு 3 கட்டு 4 கட்டு வாங்கிங்க. பறித்து இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ இதை நான் சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். லேசாக பரட்டி விட்டிங்க, சிம்மில் தான் இருக்கணும். இது என்ன பண்ணேன், நான் தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு நல்லா எங்கே பார்த்தாலும் அப்படியே பரப்பி விட்டு தண்ணியெல்லாம் இழுத்துரும் உங்களுக்கு. அப்புறம் ஈவினிங் ஆன பிறகு என்ன பண்ணுங்கள், அதை ஒரு துணி போட்டு மூடி ஃபேனுக்கு கீழே நம்ம போட்டோம்னா அதுவே உங்களுக்கு காஞ்சிரும். மறுநாள் காலையில் எடுத்து துணியை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த காம்பு பகுதியெலாம் தனியாக வந்துடும். அப்படியே எடுத்தோம்னா உதிர்ந்து அப்படியே கொட்டிடும் இலையெல்லாம். நீங்கள் உருவிட்டு இருக்க வேணாம். இந்த காம்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் இந்த இலையை முருங்கை இலையை நல்லா 1 வாரம் நல்லா நிழலையே உணர்த்திக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இது பருப்பு பொடிக்காக நம்ம கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக பொடி பண்ணுன்னா நீங்கள் சூடு பண்ண அவசியம் வேணாம். நல்லா கொஞ்சம் நல்லா நம்ம கையால் தொட்டு பார்க்கும்போதே சத்தம் கேட்கும். அப்போ எடுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி நீங்கள் தோசைக்கோ அல்லது சூப்பு வச்சு சாப்பிட்லாம், குழம்புல போட்டுக்கலாம், சாம்பாரையோ ரசம் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது அதிகப்படியான அயன் இருக்குது. எலும்புக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை போக்கும். இன்னும் கர்ப்பிணி பெண்கள்லாம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ இதை நான் அப்படியே வறுத்துட்டேன். இப்போ இதேமாரி இன்னும் எனக்கு 2 பங்கு இருக்குது. அதையும் எடுத்து வறுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்களேன், இது எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு கையால் எடுத்தோம்னா
எடுத்து அப்படி கையால் எடுத்து அழுத்தினோம்னா அப்படி நொறுங்கணும், அப்படி தூள் தூளாக ஆகிடும் இந்த இலையெல்லாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சூடு பண்ணிக்கணும். நான் வந்து அதிகப்படியான தீ வைக்கல, ஏன்னா அந்த இலையோட கலர் வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால் குறைஞ்ச தீயிலே நான் வந்து இதை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை பாருங்கள், கையில் எடுத்து நொறுக்கி காட்டினோம்னா எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு போதும். இதை எடுத்து வச்சுட்டு நான் இன்னும் 2 தடவை கொட்டி இதை வந்து மற்றதையும் நான் வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிடுறேன். பவுட்ரு பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் இந்த பருப்பெல்லாம் சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப வந்து இதை அதிகப்படியாக யாரும் இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கிறது கிடையாது. முருங்கைக்கீரை தானே அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் இது நிறைய வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. எல்லாருமே இதை வந்து இப்போ வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து முருங்கைக்கீரையும் நான் வந்து சூடு பண்ணிட்டேன், பருப்பையும் சூடு பண்ணிட்டேன். நான் பருப்புலாம் நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பருப்பை வந்து நான் வந்து மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோன்னே அதையும் மேலே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுட்ரு ஆன பிறகு நம்ம வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் வரும், வீணாக போகாது. டெய்லி சாதம் சாப்பிடும்போது இதுமாரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டோ அல்லது நல்லெண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு நல்லா 2 உருண்டை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் பாட்டிலில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அது முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.